நல்லா இருக்கேன் பிரதர். இனி நல்லாவே இருக்க மாட்டேன். சரி, உங்க பேர்ல இருந்து ஆரம்பிப்போம். அது என்ன அந்த மாதிரி இந்த மாதிரி கார்த்தி? அதாவது பிரதர், நான் இந்த சோசியல் மீடியா வேர்ல்டுக்கு வரதுக்கு முன்னாடி சில பேர் அந்த மாதிரி வீடியோ பண்ணிட்டு இருந்தாங்க, சில பேர் இந்த மாதிரி வீடியோ பண்ணிட்டு இருந்தாங்க. நாம ரெண்டும் சேர்ந்த மாதிரி வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணதான் அது அதுக்கப்புறம் காலப்போக்கில் மக்களோட பேராதரவுல பேரோடய இணைஞ்சிருச்சு பிரதர். சரி, உங்களுக்கு இந்த நடிப்பு மேல எப்படி ஆர்வம் வந்தது? நைஸ் கொஸ்டின் பிரதர். ஆக்சுவலா நான் ஒரு பார்ன் ஆக்டர்ன்றது எனக்கே தெரியும் தான், பட் நான் அதெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது இல்லை. ஒரு நாள் சும்மா கண்ணாடி முன்னாடி நான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறத என் ஃப்ரெண்டு சுரேஷ் பார்த்துட்டு, வாவ் எக்ஸலன்ட் மச்சான், நீ மட்டும் நடிக்க போனா வேற லெவல்ல வருவடா அப்படின்னு சொன்னா, நானும் சரி ட்ரை பண்ணி பார்த்தேன். அவ்வளவுதான், ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. உங்களுக்கே தெரிஞ்சது தானே. அவனை சாவச்சிருந்தா சரியா இது பண்றான். என்னமா? இல்ல இல்ல பிரதர், செம்ம ஃப்ரெண்டு. யா ஐ நோ. சரிங்க சார், வழக்கமா ரீல்ஸ் ரீச் ஆச்சுன்னா பாப்புலர் தான் ஆவாங்க, பைத்தியமா கூட ஆவாங்க. ஆமா தம்பி, நடிப்பு மீது உள்ள காதல் ஒரு கட்டத்துக்கு மேல போய் அது பைத்தியமாவது கூட வாய்ப்புகள் உண்டு தம்பி. சரி, சோசியல் மீடியாவில தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபேமஸ் ஆகி தொலைச்சிட்டீங்க. இப்ப அடுத்த கட்டமா என்னதான் பண்ணலான்னு இருக்கீங்க? அதாவது சோசியல் மீடியாவில நம்மளோட திறமையை வெளிப்படுத்தியாச்சு, அடுத்தது திரைத்துறைக்கு போயிட்டு நம்மளோட நடிப்பு திறமையை இந்த உலகம் ஃபுல்லா பரப்பணும்பா. அவ்வளவுதான்ப்பா.